வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது பிரியவதனா. ஃபெஞ்சல் புயல் உருவானதால் வட தமிழகத்திற்கு அதி கனமழை எச்சரிக்கை. பல்லடம் கொலை வழக்கில் துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறல் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. வங்கக்கடலில் நிலை கொண்டு இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஃபெஞ்சல் புயலாக உருவானது. புதுச்சேரி அருகே நாளை கரையை கடக்கும் என தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. புயல் கரையை கடக்கும்போது கடலூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 90 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசும் என அறிவிப்பு. புயல் உருவானதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மழை பாதிப்புள்ள மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்தனர். 24 மணி நேரமும் மின் நுகர்வோர் சேவை மையம் செயல்படும் என்று அறிவிப்பு. புயலின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஐடி ஊழியரும் அவரது பெற்றோரும் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த போது நிகழ்ந்த பயங்கரம். உடற்கூறாய்விற்கு பிறகு மூவரது உடலும் இன்று தகனம். பல்லடம் படுகொலை வழக்கில் 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. கொலைக்கான காரணம் பற்றிய துப்பு கிடைக்காமல் திணறல். வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததாக கொலை குறித்து முதலில் தகவல் கொடுத்தவர் பேட்டி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிமம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள், விவசாயிகள் இன்று போராட்டம். அனுமதியை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஃபெஞ்சல் புயலாக வலுப்பெற்றது. இந்த புயல் புதுச்சேரி அருகே நாளை கரையை கடக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ACR OMRல் நாளை பிற்பகல் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிய தகவல்கள் இவை. செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பல பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. திருவான்மையூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். காசிமேடு, மெரினா, பட்டினம்பாக்கம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் மீனவர்கள் நிறுத்தியுள்ளனர். இதேபோல் புதுச்சேரியின் காலப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்றதாக கூறிய வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன், புயல் கரையை கடக்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது. ஃபெஞ்சல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும். இதனையடுத்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் 10 குழுவை சேர்ந்த 300 வீரர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். புயல் உருவானதை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக மழை பெய்து பாதிப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்துள்ளனர். கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். கடலூர், புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், எந்தெந்த துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது? இது பற்றிய முழுமையான தகவல்களை சொல்லுங்க.
கடலூர் புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், சென்னை காட்டுப்பள்ளி எண்ணூர் துறைமுகங்களில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், நாகை காரைக்கால் அந்த துறைமுகங்களில் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றிருக்காங்க. சரி, இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த துறைமுகத்தின் இடது பக்கமாக இந்த புயலானது கடந்து செல்லும். அப்பொழுது ஒரு மோசமான வானிலைக்கு இந்த துறைமுகம் உட்படும் அப்படின்றது 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. சரி, 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த துறைமுகத்துடைய வலது பக்கமாக இந்த புயலானது கடந்து செல்லும். அப்பொழுது இந்த கடுமையான வானிலைக்கு இந்த துறைமுகம் உட்படும்ன்றது தான் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. அதாவது 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கும் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் சென்னை துறைமுகத்திற்கும் இடையே இந்த புயல் கரையை கடக்கப் போகிறது என்பதுதான் இதை நமக்கு குறிக்கிறது. 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள கடலூர் மற்றும் புதுச்சேரி துறைமுகத்திற்கு என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா இந்த துறைமுகத்தை நோக்கி இந்த புயல் வருகிறது என்பதுதான் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த துறைமுகத்தை நோக்கி இந்த புயல் வந்து கொண்டிருப்பதால் கடலூருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. பிரியா, தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ். திருப்பூர் மாவட்டம் சேமலைகவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வசிகாமணி தனது மனைவி அலமாத்தாளுடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவர்களது மகன் செந்தில்குமார் குடும்பத்துடன் கோவையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக பெற்றோர் வீட்டிற்கு சென்ற செந்தில்குமார் நேற்று இரவு அவர்களுடன் தங்கியுள்ளார். அப்போது வீட்டின் வெளியிலிருந்து சத்தம் வந்ததாகவும் வெளியே சென்ற தெய்வசிகாமணியை மர்ம நபர்கள் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அலமாத்தாள் மற்றும் செந்தில் ஆகியோரையும் மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இன்று காலை செந்தில்குமார் வர சொல்லிய சவர தொழிலாளி 3 கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். நிகழ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்ட திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி நகைகள் திருடு போயுள்ளதாகவும் குற்றவாளிகளை கண்டறிய 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்காங்க. இதனிடையே குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் காவல்துறைக்கு அவமானம் என உயிரிழந்த செந்திலின் மனைவி ஆணையரிடம் கதறியபடி கூறினார். கொலை குறித்து முதலில் தகவல் கொடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த வலகூரன் கூறுகையில், செருப்பு இருக்குது காணுமே அப்படின்னு அது கொஞ்சம் லைட் எரியுதுன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் கிளவரம் போய் பார்த்தேனுங்க. பார்த்ததுமே கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு நான் ஒன்று அவை பெரிய ஒன்று இருந்தாங்க, கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் புற நத்தங்க. அப்புறம் இந்த மேவர தோட்டத்தில் கூப்பிட்டு. மறுபுறம் ஒரே குடும்பத்தில் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 3 உடல்களும் உடற்கூறாய்வுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களது சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கொலையான செந்தில்குமாரின் நண்பர்கள், உறவினர்கள், தற்போது தோட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் தோட்டத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செந்தில்குமாரின் தொலைபேசி எண் மற்றும் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை அமைப்பதற்காக மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மொத்தம் 7 தனிப்படை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர்கள் கண்ணதாசன், அமிர்தலிங்கம், கோவிந்தராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூரிலும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம், பாலையூர், கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரில் பயிர்கள் மூழ்கிய நிலையில் தண்ணீர் வடிந்த பின்னரே சம்பா பயிர்கள் பிழைக்குமா என்பது தெரியும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் துறை சார்ந்த அதிகாரிகள் விளைநிலங்களை நேரடி ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளான திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், சீர்காழியைச் சேர்ந்த பிரபாகர் கூறுகையில், எங்களுக்கு கோரையாத்துலேயும் வெறும் மண்ணுக்கு செடியும் வெங்காய தாமரம் செடியும் மண்டி கிடக்கிறதுனால அந்த சட்டத்தில் போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி போக மாட்டேங்குது. கொண்டபரிசனத்துலேயும் அதே போல தான் எங்களுக்கு உப்புருவட்டத்துலேருந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 நாளாக போய் ஆள்வெல்லாம் நின்று வெங்காய தாமரையை இந்த சட்டர்கிட்ட நின்று அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆற்றுலையும் நின்று அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்தை என்னுடைய தலைமுறை போயிடும் இருக்கு. அடுத்து என்னுடைய வாரிசுகள் இளைஞர்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டு இந்த தொழிலை விட்டு வெளில போடுவாங்கிறது தான் நமக்கு தோணுது. மறுபுறம் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்லாத கடலூரைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறினர். இதுகுறித்து கடலூரைச் சேர்ந்த மீனவர்களான கோபி, கந்தன் ஆகியோரிடம் பேசினோம். 3 மாதத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நாங்கள் மேற்கொண்டு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு இந்த மறியல் காசு அப்படின்ட்டு ஒரு 6000 ரூபா போடுறாங்க. அந்த 6000 ரூபா வச்சு நாங்கள் இந்த 3 மாதத்தை எப்படி ஓட்ட முடியும்? அரசியல்வாதியோ இங்கே யாருமே பார்வையிடலை. இங்கே ஒரு ஓட்டு வேணும்னா எல்லா அரசு அதிகாரியிலேருந்து இங்கே அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இல்லை அதிகாரிகள்லாம் இங்கே பார்வையிடுறாங்க. ஆனால் இதுவே இங்கே ஒரு பாதிப்புனா இங்கே யாரும் பார்வையிடுறது கிடையாது. பாதிப்பு அடைஞ்ச பிறகு வருவாங்க. ஏன்னா நியூஸ் வேணும், மக்கள்கிட்ட நாங்கள் போயிருக்கின்ற நியூஸ் வேணுன்றதுக்காக வருவாங்க. செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த நிலையில் தமிழக அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 6000 தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. 6000-ஐ தாண்டி 10,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், விவசாயிகள் இன்று போராட்டம் நடத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் பிரபு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் பெனிக்விக் பேருந்து நிலையம் முன்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்திற்கு ஆதரவாக மேலூர் தாலுகாவில் ஏராளமான கடைகள் இன்று அடைக்கப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, டங்ஸ்டன் கனிம விவகாரத்தில் மக்கள் எடுக்கும் முடிவுக்கு 100% தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். இது ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு அதிமுக துணை நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். செய்தியாளர் பிரபு வழங்கும் கூடுதல் தகவல். டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். பிரியா, தகவல்களுக்கு நன்றி பிரபு. இன்று நிகழ்ச்சி தொடர்கிறது. பாம்பன் பாலத்தை முழுமையாக ஆய்வு செய்து அச்சமின்றி பயணிக்கும் வகையில் திறக்கப்பட வேண்டும் என மீனவ சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலம் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த பாலத்தில் கடந்த நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி முன்னிலையில் ரயில்களை அதிவேகத்தில் இயக்கி பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. ஆய்வின் அடிப்படையில் தனது அறிக்கையை ரயில்வே அமைச்சகத்திடம் சமர்ப்பித்த AM சௌத்ரி பாலத்தின் உறுதித்தன்மையில் குறைபாடுகள் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிய பாலத்தில் பயணிகள் ரயிலை அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்க வேண்டும் என்றும், செங்குத்து தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் இயக்க வேண்டும் என்றும் அவர் நிபந்தனை விதித்துள்ளார்.
மேலும் பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர் விதிகளை மீறி பல இடங்களில் ஸ்பாட் வெல்டிங் செய்யப்பட்டுள்ளதால் பாலத்தின் பாரம் தாங்கும் திறன் 36% குறைந்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிக மோசமான கடல் அரிப்பு ஏற்படும் பகுதிகளில் ஒன்றான பாம்பனில் கட்டப்படும் புதிய பாலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் உதிரி பாகங்கள் தற்போதே துருப்பிடிக்க தொடங்கிவிட்டது என்றும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாம்பன் பாலம் கூட 100 ஆண்டுகள் தாக்குப்பிடித்ததாக கருத்து தெரிவித்துள்ள அவர் புதிய பாலம் தவறான முன்னுதாரணம் என சாடியுள்ளார். இந்நிலையில் பாலத்தை நன்கு ஆய்வு செய்து மக்கள் அச்சமின்றி பயணிக்க வழிவகை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த சகாயம் கூறுகையில், நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அச்சத்தை போக்கி எங்களுக்கு கூடிய விரைவில் உடனே இந்த ரயிலை ஓடுறதுக்கு வழிவகை செய்யணும் மத்திய மாநில அரசுகள். அதே சமயம் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பால கட்டுமான பணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ரயில் வாரியம், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு, தெற்கு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்னும் ஓரிரு தினங்களில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்ய உள்ளனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ரயில் பயணங்களில் பெண்களை கொலை செய்து வந்த சீரியல் கில்லர் குஜராத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 14ஆம் தேதி உட்வாடா ரயில் நிலையம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இளம்பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக சுமார் 2000 CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஹரியானாவைச் சேர்ந்த ராகுல் சிங் ஜட் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் கடந்த 25 நாட்களில் 4 பெண்கள் உட்பட 5 பேரை அவர் கொலை செய்திருப்பது தெரியவந்தது. குஜராத், தெலங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் என பல்வேறு மாநிலங்களில் இவர் மீது வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரயிலில் பயணம் செய்ததால் ராகுலை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தானில் நடத்த வேண்டும் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உறுதியாக தெரிவித்துள்ளது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியின் போட்டிகளை மட்டும் பிற நாடுகளில் நடத்துவது தொடர்பாக ICC மீண்டும் நாளை ஆலோசனை நடத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் அணியுடனான பயிற்சி ஆட்டத்தில் நாளை இந்திய அணியினர் விளையாட உள்ள நிலையில் மரியாதை நிமித்தமாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸை இந்திய வீரர்கள் சந்தித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஒல்லி போப் அடித்த பந்தை நியூசிலாந்து வீரர் கிளென் பிலிப்ஸ் பாய்ந்து பிடித்த காட்சி தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தனது 150வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் டக் அவுட் ஆனார். இதன் மூலம் ஸ்டீவ் வாக், ரிக்கி பாண்டிக்கு பின் 150வது டெஸ்ட் போட்டியில் டக் அவுட் ஆன 3வது வீரரானார். சையது முஷ்டாக் அலி கோப்பையில் திரிபுரா அணிக்கு எதிராக ஒரே ஓவரில் ஹர்திக் பாண்டியா 28 ரன்கள் எடுத்துள்ளார். ICC உடனான இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியின் போட்டிகளை மட்டும் பிற நாடுகளில் நடத்த அனுமதிக்க முடியாது என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இன்றைய ஆலோசனையில் முடிவு எட்டப்படாத சூழலில் மீண்டும் நாளை ஆலோசனை நடக்க உள்ளது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.